Now our pen writes about a topic, vertical machining center. Learning topics: what is VMC, CNC lathe and VMC comparison, G codes and M codes, diagram, programming, simulation. What is VMC? VMC அப்படின்னா வெர்டிக்கல் மெஷினிங் சென்டர். இதில் ஸ்பிண்டில் வந்து வெர்டிக்கலாக இருக்கும், அதனால தான் இதையே வெர்டிக்கல் மெஷினிங் சென்டர் அப்படிங்கிறாங்க. இப்போ விஎம்சியில் ஸ்பிண்டிலில் டூலை மாட்டியிருப்பாங்க, டேபிளில் ஒர்க் பீஸ் மாட்டியிருப்பாங்க. அப்போது ஒர்க் பீஸுக்கு, அதாவது டேபிளுக்கு XY மூமெண்ட் கிடைக்கும், ஜட் மூமெண்ட் வந்து ஸ்பிண்டிலுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம ப்ரோக்ராம் என்ன கோட் கொடுக்குறோமோ அந்த கோடுக்கு தகுந்த மாதிரி டூல் வந்து ஒரு டேபிளும் ஸ்பிண்டிலும் மூவ் ஆகி ஒர்க் பீஸில் ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகும். இதையே தான் நம்ம விஎம்சி அப்படிங்கிறோம். அடுத்தது சிஎன்சி லேத்துக்கும் விஎம்சிக்கும் இருக்கிற கம்பேரிசன். சிஎன்சி லேத்தில் வந்து ஒர்க் பீஸ் வந்து சக்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், ஒர்க் பீஸ் ரொட்டேட் ஆகும், டூலுக்கு நம்ம டெப்த்து ஃபீடு கொடுத்து ஒர்க் பீஸிலிருந்து மெட்டல் ரிமூவ் பண்ணி ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுவோம். விஎம்சியில் ஒர்க் பீஸை வந்து டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், டேபிளுக்கு XY மூமெண்ட் கிடைக்கும், ஸ்பிண்டிலுக்கு ஜட் மூமெண்ட் கிடைக்கும், அதாவது டூலுக்கு ஜட் மூமெண்ட் கிடைக்கும். அதனால ஒர்க் பீஸிலிருந்து மெட்டல் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு தேவையான ஷேப்பு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். இதில் லேத்தில் சிஎன்சி லேத்தில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம்னா ஸ்ட்ரெயிட் டேனிங், டேப்பர் டேனிங், எக்ஸ்டர்னல் க்ரூவிங், த்ரெட்டிங், நர்லிங், போரிங் அண்ட் ட்ரில்லிங், இது எல்லாமே சிஎன்சி லேத்தில் பண்ணலாம். விஎம்சியில் வந்து ஃபேஸ் மில்லிங், பிளைன் மில்லிங் அண்ட் ஆங்குலர் மில்லிங், இந்த மாதிரி மில்லிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் விஎம்சியில் பண்ணலாம். அதே மாதிரி என்னென்ன ஷேப்ஸ் எல்லாம் வந்து சிஎன்சி லேத்தில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ், சிலிண்டர்ஸ், டிஸ்க்ஸ், பாலிகன்ஸ் அண்ட் ஹெக்ஸாகன்ஸ், இதெல்லாமே சிஎன்சி லேத்தில் பண்ண முடியும். விஎம்சியில் வந்து சிமெட்ரிக்கல் அண்ட் நான் சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே சேர்த்து பண்ண முடியும். இதில் என்னென்ன மெட்டீரியல் சிஎன்சி லேத்தில் என்னென்ன மெட்டீரியல் பண்ண முடியும் அப்படின்னா மெட்டல், வுட் ஆர் பிளாஸ்டிக், இது எல்லாமே பண்ணலாம். இதில் விஎம்சியில் மெட்டல், வுட், பிளாஸ்டிக் அண்ட் காம்போசிட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து விஎம்சியில் பண்ண முடியும். அடுத்தது இதில் வர்ற மேஜரான இம்பார்ட்டண்ட்டான ஜி கோட்ஸ். இப்போது விஎம்சின்னு பார்த்துட்டாலே நம்ம 3 கோஆர்டினேட்டு இருக்கிற ஒரு விஎம்சியை எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். அதில் எக்ஸு, ஒய், இசட் இது மூணுமே வந்து கோஆர்டினேட்ஸ். இதில் G00 அப்படிங்கிறது ரேபிட் பொசிஷனிங், XYZங்கிறது வந்து கோஆர்டினேட் வேல்யூஸ், G01 அப்படிங்கிறது லீனியர் இன்டர்போலேஷன், XYZ அப்படிங்கிறது கோஆர்டினேட் வேல்யூஸ், Fங்கிறது வந்து ஃபீடு, G02 அப்படிங்கிறது XYZ கோஆர்டினேட் வேல்யூ ஆல்ரெடி தெரியும், 2ங்கிறது வந்து சர்க்குலர் இன்டர்போலேஷன் கிளாக்வைஸ், அதாவது சர்க்குலராக கர்வ் க்ரியேட் பண்ணுறதுக்கான கோடு. இதில் 6ங்கிறது வந்து ரேடியஸ் எம்எம்மில் கொடுப்போம். அடுத்தது 3ங்கிறது வந்து சேம் அதே தான், ஆன்டி கிளாக் வைஸில் கர்வ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அடுத்தது G21 அப்படிங்கிறது இன்புட் இன் மெட்ரிக், நம்ம கொடுக்குற அளவு எல்லாமே எம்எம்மில் தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத மெஷினுக்கு இன்புட்டாக கொடுக்கறதுக்கு G21 கோடு யூஸ் ஆகுது. அடுத்தது G94 அப்படிங்கிறது ஃபீட் பர் மினிட். இப்போது சிஎன்சி லேத் ப்ரோக்ராம் போடும்போது G98 யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே மில்லிங்கில் வந்து G94 அப்படிங்கிறது ஃபீட் பர் மினிட். அடுத்தது G28ங்கிறது ரிட்டர்ன் டு ஹோம் பொசிஷன், G90ங்கிறது அப்சல்யூட் டைமென்ஷனிங் மோட், G91ங்கிறது இன்க்ரிமெண்டல் டைமென்ஷனிங் மோட். அடுத்தது எம் கோட்ஸ். எம் கோட்ஸு இது இம்பார்ட்டண்ட்டான எம் கோட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கிறோம். M03 ஸ்பிண்டில் ஆன் கிளாக் வைஸ், ஆர்பிஎம்னா ரெவல்யூஷன் பர் மினிட். M06 அப்படிங்கிற கோடு வந்து டூல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. M07 அண்ட் M08 வந்து கூலண்ட் ஆன் பண்ணுறதுக்கு, M09 வந்து கூலண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு, M05 வந்து ஸ்பிண்டில் ஆஃப் பண்ணுறதுக்கு, M30ங்கிறது வந்து ப்ரோக்ராம் எண்ட். அடுத்தது வந்து ஒரு எக்ஸாம்பிள் டயக்ராம். 100 mm லென்த்து, 100 mm பிரத்து, திக்னஸ் வந்து ஒரு 10 mm திக்னஸ் இருக்கிற பீஸை எடுத்துக்கிறோம். இதில் நம்ம இப்போ டயக்ராமில் காமிச்சிருக்கிற மாதிரி ப்ரொஃபைலை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் பாயிண்ட் வந்து ஒரு 8 பாயிண்ட்ஸ் நான் மார்க் பண்ணி மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அதில் 1லிருந்து 2 இருக்கிறது வரைக்கும் லீனியராக போகுது, 2 to 3யும் லீனியராக போகுது, 3 to 4ம் 2 லீனியராக தான் மூவ் ஆகுது, 4 to 5 வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கர்வ், 5 to 6 வந்து லீனியர், 6 to 7 வந்து கிளாக் வைஸ் கர்வ், 7 to 8 வந்து லீனியர் மூமெண்ட், 8 to 1ம் வந்து லீனியராக தான் மூவ் ஆகுது. அப்போது நம்ம ஆல்ரெடி
லீனியருக்கும் கர்வுக்கும் என்ன கோடுன்னு நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இதில் மெயினாக ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு கோஆர்டினேட் வேல்யூஸ் இருக்கும். அப்போ தான் 8 பாயிண்ட்டுக்கு 8 கோஆர்டினேட் வேல்யூ இருக்கும். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிராஃபில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணோம்னா XY இந்த 2 பாயிண்ட்டுமே 2 கோஆர்டினேட் வேல்யூஸ் தெரிஞ்சால் தான் கிராஃபில் வந்து நம்ம ஒரு பாயிண்ட் வைக்க முடியும். அதே மாதிரி இந்த 8 பாயிண்ட்டுக்குமே 8 XY வேல்யூஸ் இருக்கும். அந்த 8 XY வேல்யூஸ் வந்து எப்படி போகுதுன்னு நம்ம டயக்ராமில் காமிச்சிருக்கிறோம். லீனியராக போச்சுன்னா G01 கொடுக்கணும். கர்வாக போச்சுன்னா என்ன கர்வுன்னு பார்த்துட்டு 2 G02 இல்லைன்னா G03 வந்து கொடுக்கணும். அதை ப்ரோக்ராமில் பார்ப்போம். ப்ரோக்ராமிங் இதில் பில்லட் சைஸுங்கிறது நம்மளுக்கு தெரியும். நார்மலாக ரா மெட்டீரியலோட சைஸை தான் நம்ம பில்லட் சைஸும்போம். இதில் X100 லென்த் 100, வித் 100, Y100ங்கிறது வித் 100, Z5ங்கிறது திக்னஸ் ஆர் ஹைட்டு வந்து 5 mm. இதில் G21ங்கிறது வந்து இன்புட் இன் மெட்ரிக் கொடுக்குற அளவுகள் எல்லாமே எம்எம்மில் எடுத்துக்கும். G94ங்கிறது ஃபீட் பர் மினிட். அடுத்தது விஎம்சியில் வந்து ஹோம் பொசிஷனுக்கு கொண்டு போகணும், 2ல் வந்து ஹோம் பொசிஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இன்க்ரிமெண்டல் மோடில் வச்சு தான் நம்ம ஹோம் பொசிஷனுக்கு கொண்டு போகணும். அப்போ G91ங்கிறது வந்து இன்க்ரிமெண்டல் மோட், G21ங்கிறது ஹோம் பொசிஷன், Z0ங்கிறது வந்து ஜெட் ஆக்சிஸ் ஹோம் பொசிஷன், G28 X0 Y0ங்கிறது வந்து டேபிளோட ஹோம் பொசிஷன், Z0ங்கிறது வந்து ஸ்பிண்டிலோட ஹோம் பொசிஷன். M06 அப்படிங்கிறது டூல் சேஞ்ச். ஃபஸ்ட்டு டூல் வந்து நம்ம ஒரு எண்ட் மில் கட்டர் டயாமீட்டர் 5 mm எண்ட் டயாமீட்டர் போட்டிருக்கிற கட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். M03 ஸ்பிண்டில் ஆன் கிளாக் வைஸ், ஸ்பீடு S1500 RPM. G90 அப்போது ஹோமுக்கு கொண்டு போனதையும் மற்றதெல்லாமே அப்சல்யூட் டைமென்ஷனிங் வச்சு தான் நம்ம கோஆர்டினேட் வேல்யூஸ் கொடுக்கணும். இப்போ G90ங்கிறது வந்து அப்சல்யூட் டைமென்ஷனிங். அடுத்தது G00 X0 Y0 Z10 கோஆர்டினேட் வேல்யூஸ். டூல் வந்து ஹோம் பொசிஷன்லேருந்து X0 Y0 Z10ல் பொசிஷன் ஆயிரும். அதே மாதிரி நான் டயக்ராமில் காமிச்ச மாதிரி ஒரு 8 பாயிண்ட் காமிச்சிருந்தோம் இல்லையா, அந்த 8 பாயிண்ட்டுக்கான கோஆர்டினேட் வேல்யூஸ் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து X10 Y10, ஃபீடு வந்து 120ன்னு கொடுத்துட்டோம், லீனியராக போகுது. ஜட்டு வந்து டெப்த்து வந்து ஒரு -1 mm டெப்த்து கொடுத்துக்கிறோம். சரிங்களா. அடுத்தது வந்து பாயிண்ட் 2வோட கோஆர்டினேட் அதுவும் லீனியராக தான் போகுது. X60 Y10, அதே மாதிரி பாயிண்ட் 3 X90 Y40 லீனியராக தான் போகுது. அடுத்தது பாயிண்ட் 4 X90 Y75 இதுவும் லீனியராக தான் போகுது. அடுத்தது பாயிண்ட் 5 இது வந்து ஆன்டி கிளாக் வைஸாக போகுது, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் கர்வாக போகுது. அப்போ அதுக்கு X75 Y90 கோஆர்டினேட் வேல்யூஸ், R வந்து 15. அடுத்தது மறுபடியும் லீனியராக தான் போகுது. G01 X55 Y90. அடுத்தது பாயிண்ட் 7 G02 X40 Y75 R15 ரேடியஸ் 15 தான். அடுத்தது பாயிண்ட் 8 லீனியராக தான் போகுது. X20 Y75 இது வந்து பாயிண்ட் 8. அடுத்தது G01ல் வச்சு லீனியர் மூவ்மெண்ட்லேயே X10 Y10 Z5க்கு 2ல் மேலே மூவ் பண்ணிக்கிறோம். அடுத்தது மறுபடியும் இன்க்ரிமெண்டல் மோடில் போட்டுட்டு G28 கொடுத்து ஜெட் ஆக்சிஸ் ஹோம் கொண்டு வரோம். அப்புறம் G28 கொடுத்து XY ஆக்சிஸை ஹோமுக்கு கொண்டு வரோம். M05ங்கிறது வந்து ஸ்பிண்டில் ஆஃப், M30ங்கிறது வந்து ப்ரோக்ராம் எண்ட். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராமில் கூலண்ட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் முன்னாடி கொடுத்துருக்கிற மாதிரி எங்கே கூலண்ட் தேவைப்படுதோ M07 ஆர் M08 போட்டு நம்ம கூலண்ட் ஆன் பண்ணிக்கலாம். கூலண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு M09 போட்டு கூலண்ட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை பார்க்கும்போது நீங்கள் டயக்ராமை வந்து நீட்டாக ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமுலேஷன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ப்ரோக்ராமை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு பேசிக்கான சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் போட்டு சிமுலேஷன் பண்ணி காமிச்சிருக்கிறோம். கீழே F2ங்கிறது சேவு, F3ங்கிறது லோடு, F9ங்கிறது சிமுலேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம ப்ரோக்ராமை செக் பண்ணிவிட்டு சிமுலேட் பண்ணி ஃபைனலாக நம்ம போட்டிருக்கிற ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிற 3D வியூவை இந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.